ஆல் வெரி குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இந்த காலை பொழுதுல உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பிரெயின் வேவ்ஸ். பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு ஒன்று அனாட்டமி கிளாஸ் மாதிரி நினைச்சிடாதீங்க. இது வந்து புத்தி சம்மந்தப்பட்ட விஷயம். புத்தி அப்படின்னா வந்து ஆஹ், ஆழமா நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட சேகரிப்புகள், நம்மளோட மெமரிஸ், ஓகே, நம்மளோட நல்லது கெட்டது, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, இதெல்லாம் ஒரு கலந்த கலவைகள் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் பாருங்களேன். ஸோ இப்போ நீங்க ஆஹ், ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். எப்படி அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற அந்த ஏசியோட சீரான காத்து, குளிர் காத்து, அதுக்கப்புறம் அங்க ஒரு மெலோடி மியூசிக் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம சிங்கர்ஸ் குரல் நம்ம கேட்டிருப்போம், அது மியூசிக்கா போடுவாங்க, டொன் 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 அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கலந்து கடைசியில் நம்ம 500 ரூபா பட்ஜெட்டுக்கு போனது 1000 ரூபாயில கொண்டு வந்து நிறுத்தோம். எதனாலன்னா ஒரு இன்டியூசிங், ஒரு இன்ஃப்ளூயன்சிங், ஆஹா எவ்வளோ அமைதியா இருக்கு, எவ்வளோ நிம்மதியா இருக்கு, இன்னும் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை உருவாக்குறது இது. ஒரு ரெசார்ட் புக் பண்றோம், அது வந்து லேக் வியூவா இருக்கணும், சி வியூவா இருக்கணும், பேக் வாட்டர்ஸா இருக்கணும், ஆறு ஓடுற மாதிரி இருக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும், வாக்கிங் சாண்டா பீச்சா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி கிரீனிஷா இருக்கணும். இதெல்லாம் அந்த ஃபீலிங்ஸை வந்து கிண்டில் பண்றது. இந்த ரூம்ல நான் படுத்தாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இந்த இடத்துல நான் வந்து படுக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையை நான் அடையிறேன் அப்படிங்கிற தாக்கத்தை கொடுக்கறது யாரு? நான் இது பண்ணும்போதோ இதை கேட்கும் போதோ எனக்கு ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கு, நான் வந்து நிறைய யோசிக்கிறேன், ஸோ என்னை காம் டவுன் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற அந்த அலைவரிசையை மெயின்டைன் பண்றது யார், ஸ்ட்ரீம்லைன் பண்றது யார்? ஸோ அவங்க தான் இந்த பிரெயின் வேவ்ஸ். நம்ம மூளைக்குள்ள இருக்கிற 5 அசாமிங்க. ஆக்சுவலி நம்மளோட உடல் வந்து பஞ்சபூதங்களோட கலவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பஞ்சபூதங்களோட கலவையில 3 பூதம் ஒரு கிரைட்டீரியா வேலை செய்யும், 2 பூதம் ஒரு கிரைட்டீரியா வேலை செய்யும். 3 பூதம் பார்த்தீங்கன்னா வாயு, அக்னி, அதுக்கப்புறம் வந்து நீர். இது 3 பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன், பிசிக்கல் ஹெல்த். இதுல பார்த்தீங்கன்னா ஆகாஷா அண்ட் நிலம். நிலம் அப்படிங்கிறது வந்து ஏதோ இதுதான் இந்த நிலம், சரீரா நிலம். ஓகே. ஸோ ஆகாஷா அப்படின்னு வரும்போது அந்த யூனிவர்சல் அண்ட் பிரம்மம் பரபிரம்மத்தோட ஐக்கியத்தை வந்து கனெக்டிவிட்டியை வந்து அந்த ஆகாஷா வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ வாட் எவர் தட் வி ஆர் அடாப்டிங் டு த யூனிவர்ஸ் அப்படின்னா யூனிவர்ஸோட ஆஹா எவ்வளவு இயற்கை மயமாக இருக்கிறது, அழகா இருக்கிறது அப்படி நம்மளை மறந்து நம்ம பேசுவோம். சில இடத்துல நம்மளை மறந்து நம்ம வந்து நம்ம ரியாக்ட் பண்றது எல்லாமே வந்து வி ஆர் அடாப்டிங் வித்தின் த நேச்சர். அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர்றது இந்த ஆகாசாங்கிற பஞ்சபூதம். ஸோ மெடிடேஷன் டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாஷாவோட முத்திரைகள் கூட உண்டு. ஸோ கனெக்டிவிட்டி இந்த கனெக்டிவிட்டி வந்து என்ன அலைகளா வந்து நமக்குள்ள வந்து அது ஃபீலிங்ஸா வந்து போய் உட்காருது. ஸோ வாட் எவர் தட் வி ஆர் கெட்டிங் அப்சர்விங் ஃப்ரம் த நேச்சர், என்னென்னலாம் நம்ம நேச்சர்லேருந்து வாங்குறோம், திட்டு வாங்குறோம், அசிங்கப்படுறோம், நல்ல அப்ரிசியேஷன் வாங்குறோம், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரசிக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம ஐடியலாக உட்காடுறோம், ஒண்ணுமே யோசிக்காம இருக்கோம், இல்லாட்டி எதையாவது யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாம பார்க்குற மனுஷங்க கேட்குற விஷயங்கள் இது எல்லாம் கலவையா சேர்ந்து முதல்ல கான்சியஸ் பிரெயினுக்கு போய் அதுக்கப்புறம் சப்கான்சியஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நிறைய வீடியோஸ் இதை பத்தி உண்டு. எது சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எது வந்து ஆழமா நமக்குள்ள பதியுதோ, அதாவது ஆழமா பதியுதுன்னா நல்ல அசிங்கமா திட்டுவாங்கன்னா நமக்கு ஆழமா பதியும், அந்த மாதிரி நான் சொல்றேன் நான். ஸோ இல்லாட்டி வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குற அப்ரிசியேஷன், இல்லாட்டி வந்து முதல்ல போற டேட்டிங், இந்த மாதிரி வந்து மெமரபிள் ஈவெண்ட்ஸ்ல வந்து எப்படின்னா ஒவ்வொரு நியூரான்ஸும் வந்து பிரெயின்ல வந்து ஒரு கனெக்டிவிட்டி செயினை கிரியேட் பண்ணும். அப்படியே அது எனக்கு பிணக்கமா ஆகும். எது எந்த பல்ஸ், எந்த நியூரான் வந்து ரொம்ப திக்கா வந்து கனெக்ட் அவுட் ஆகுதோ அதுல வந்து நம்மளோட ஆழமான சிந்தனைகள் அடங்கி இருக்கு. அதை வந்து நம்ம அடிக்கடி நினைவு கூறோம். இந்த இடத்துல உட்காரும் போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஸோ இறந்து போனவங்க ஞாபகம் எப்போ வரும் பார்க்கும்போது நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கும்போதோ, இல்லாட்டி அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம உட்காரும் போதோ அவங்க நினைப்புகள் வரும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி நியூரான்ஸோட அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இதை வந்து கிரியேட் பண்ணுற இந்த தாட்ஸ், இது என்ன அலைகள் வந்து ஃப்ரீக்குவன்சி மாதிரி கிரியேட் ஆகி ஆசிலேட் ஆகி
நமக்கு வந்து அந்த திங்கிங்கை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கு கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேரியன்ட் ஆஃப் எமோஷன் குடுக்கும். ஒண்ணு வந்து ஆழ்ந்த தூக்கத்த குடுக்கும். ஒண்ணு வந்து ஒரு ரிலாக்சேஷன குடுக்கும். ஒண்ணு வந்து நல்ல எனர்ஜிய குடுக்கும். ஒண்ணு வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். ஒண்ணு வந்து இன்னைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஃபீலிங்க குடுக்கும். இதெல்லாம் குடுக்கறது பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் வேவ்ஸ். மூளை மூளை அலைகள். அது மூளை அலைகள்னு நம்ம சொல்றத விட, எண்ண அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எண்ண அலைகளா அது வருது அப்படின்னா, அந்த ஃபீலிங்ஸ் என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறது தான். வாட் இஸ் த ரிசல்ட் தட் இட் இஸ் கிவிங். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இது 2 செக்மெண்ட்டா பிரிச்சிருக்கேன். பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது இந்த இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, இது சம்மந்தப்பட்ட நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு புக்கு படிப்பேன். அதனால நான் பார்த்த வரைக்கும் 23 வகையான புக்ஸ் வந்திருக்கு. ஸோ சப்கான்ஷியஸ்ன்னு தனிப்பட்ட இதில, கான்ஷியஸ் மைண்ட எப்படி இது பண்ணணும், ஹெல்த் அண்ட் வெல்த் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெயின் நியூரோ டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள், பாடி லாங்குவேஜ் இந்த மாரி வந்து ஒவ்வொரு நியூராலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அது சம்பந்தப்பட்ட அனுபவப்பட்ட எழுத்தாளர்கள் இந்த மாரி எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. அதுல நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் உறிஞ்சி ஜூஸ் எடுத்து நாம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ பேலன்சிங் அவர் ஹெல்த். அந்த 5 ஆசாமிங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரெயின் வேவ்ஸ் என்னங்கிறது வந்து தான் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். அது வந்து ஒரு பல்ஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாடி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து டக் 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 டக்குன்னு அடிக்கிறது. அதுதான் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பல்ஸ். இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம போகும்போது ஏய் அப்படின்னு ஒன்னா கிளிங் அப்படின்னு ஒரு பல்ஸ் அப்படி பையன் அப்படி நியூரான் வழியாக டிராவல் ஆகுதுன்னா அதுதான் பல்சிங் ஒர்க். ஸோ அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி மாதிரி அது ட்ராவல் ஆகும். அந்த சவுண்டுலேருந்து எல்லாத்துக்கும் மூலம் வந்து சவுண்ட் எனர்ஜி தான். ஸோ சவுண்டுலேருந்து தான் லைட் எனர்ஜி எல்லாமே. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் சரி, இல்லை பிக் பேங் தியரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஸோ எவ்ரிதிங் பிகின்ஸ் ஃப்ரம் சவுண்ட். ஸோ அந்த அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எண்ண அலைகளோட ட்ராவல் ஆகி அது பல்ஸாக கிரியேட் ஆகி ஒரு எலக்ட்ரிக்கல் பேசேஜ் மாதிரி அப்படியே நியூரான்ஸில் ட்ராவல் ஆகி போகும். ஸோ இப்படி ட்ராவல் ஆகி போய் சேரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்குள்ள இம்பேக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அதை பிரெயின் வேவ்ஸை வந்து 5 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எண்ண அலைகள் வந்து சில சமயம் இம்பேலன்ஸ் ஆகும்போதோ இல்லை அதிகபட்சமான ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுது, ஒரு நோயை ஏற்படுது, அதாவது மன ரீதியான நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ரேடியாலஜி டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ என்சிஃபாலோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக். அது மூலியமா தான் அவர் என்ன கிரியேட் பண்ணார்னா, மனுஷனோட எண்ண அலைகள் 5 விதமான வேவ்ஸ்ல வந்து கனெக்ட் ஆகுது. இதை வந்து கரெக்டான மொமெண்ட்ல கரெக்டாக பேலன்ஸ் அவுட் பண்ணும்போது we can able to substantiate our condition and stabilize our யூட்டிலிட்டிஸ். ஏன்னா மனசு நல்லா எல்லாம் சொல்லுவாங்க, மனசு நல்லா இருந்தாதாங்க சாப்பிட தோணும் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. இதை தான் அவர் வந்து வேற விதமாக வந்து சயின்டிஃபிக்கலாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஓட்டங்கள் பேஸ் பண்ணி மூளை எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து தாங்கி பிடிச்சி அதுலேருந்து நமக்கு வந்து வே ஆஃப் ஆக்ஷன், ஒருத்தனை பழி வாங்கணும், ஒருத்தனுக்கு அன்பு காட்டணும், ஒருத்தனுக்கு பிச்சை போடணும், இந்த மாதிரி வந்து அந்த எண்ண ஓட்டங்களை வந்து பதிய வைக்கிறது தான். பிகாஸ் மனசு அப்படின்னு ஹிருதயா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல சான்ஸ்கிரிட்ல நீங்க ஸ்லோகன்ல அது ஒரு குப்பை தொட்டி மாதிரியா. ஜெர்னல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் வித்தின் த ஹார்ட், அதாவது மனசு ஒருங்கிணைந்த நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னா, அது ஒரு வந்து 6 மாசம் ஆனா ஒரு குரங்கு குட்டிக்கு சமமா மன்னு பேசிக்கிட்டே இருக்குமா. அதாவது ஓயாம பேசிட்டு இருக்குமா. அதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து திங்கிங் எபிலிட்டிஸ் கம்மியாகி நமக்கு வந்து என்ன ஆகும், இட் வில் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் அ பேனிக். அதாவது ஓவர் திங்கிங், இல்லாட்டி டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டி, அவன் இப்படி சொல்லிடக்கூடாது, அவன் இப்படி சொல்லிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி வந்து ஒரு சில நெகட்டிவான தாட்ஸ், ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபீலிங்ஸை கொண்டு வரும். இந்த ஃபீலிங் வந்து ஃப்ரீக்வன்சியாக வருது. அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம எண்ண அலைகள் இல்லாட்டி பிரெயின் வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியாவில் நம்ம கொண்டு செலுத்துறோம். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்தாலும் அதுதான் வரும், சப்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்தாலும் அதுதான் வரும். சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுற 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இது எல்லாத்துக்கும் இவங்க தான், இந்த ஆசாமிங்க தாங்க காரணம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வெரி சிம்பிள் அபவுட் பிரெயின் வேவ்ஸ்.
ஓகேங்களா? ஸோ 5 வகையான வேவ்ஸ் இருக்கு. காமா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. நிறைய சோஷியல் மீடியால வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மேக்ஸை விட்டுருங்க. ஆஹ் இது வந்து நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி பேசிஸ்ல நீங்க பாருங்க. இந்த 5 வேவ்ஸையும் நீங்க ஒவ்வொரு இதுலையும் நீங்க பார்த்தது உண்டு. ஸோ இந்த 5 வேவ்ஸ் என்னென்ன காரியங்கள் செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வேவ்ஸுக்கும் ஒரு ஹெர்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது என்ன ஹெர்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆஹ் ஒரு இப்போ நம்ம சொல்றோம்ல, இன்னிசை, மெல்லிசை அப்படின்ற மாதிரி, ஆஹ் ஒலி இசை அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு இது நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ இளையராஜா சாங்க பொன்மான தேடி அப்படின்னு கேட்கும்போது ஆஹா நல்லா இருக்குண்ணே. அதே நாம அப்படியே நம்மளை குண்டுக்கட்டா தூக்கி டிரைவர் சீட்டில் உட்காந்து வச்சோம்னா, நமக்கு கில்லி விஜய் பாட்டு போட்டால் தான் நமக்கு எனர்ஜைஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல இளையராஜா பாட்டு போட்டோம்னா முக்தி தான் நமக்கு. அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த ஹெர்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நமக்குள்ள இருக்கிற, நம்ம கிராஸ் பண்ற, நம்ம சுத்தி சூழ்ந்து இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ல நம்மளை டிராவல் பண்ண வைக்கும். நமக்கு இதுதான் தேவை அப்படின்னா, அது ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் ஐ நீட் டு டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நம்ம ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஸ்டேட்ல போகும்போது, இல்லை எங்கேயோ ரிலாக்ஸ் பண்ணோம்னா ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம், இல்லாட்டி வந்து ஏதாவது படம் பார்ப்போம், இல்லாட்டி இது பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம இப்போ நமக்கு சில ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த பிரெயின் வேவ்ஸ், இந்த 5 விஷயங்கள் பார்க்குறீங்களா, அது சம்மந்தமான சில வீடியோஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் பார்க்கலாம். எதுக்காக அதை பார்க்குறோம், எந்த வேவ்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த பேலன்சிங் வரும்போது சம்டைம்ஸ் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கும் சரி, உங்களோட திங்கிங்கும் சரி, உங்களோட ஸ்மார்ட் மூவ்ஸும் சரி, உங்களோட ஞாபக சக்தி எல்லாத்தையுமே வந்து தூண்டுகோலா அமையும். Literally brain waves is like a nutrient what you are giving or feeding to your brain. ஓகேங்களா? ஸோ காமா வேவ்ஸ், காமா வேவ்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, காமா வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ரிசல்ட்டிங் வந்து ஃபோக்கஸிங் டீப் ஆன் சம்திங், ஒரு கான்சென்ட்ரேஷன், ஹை கான்சென்ட்ரேஷன், அதாவது ஹை கான்சியஸ் மைண்ட், அதாவது தெளிவான சூழ்நிலை இருக்கிற ஒரு விஷயம் எப்படி எப்படி கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹை கான்சென்ட்ரேஷன் லெவல்ல இருக்கோம். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போதோ, இல்லாட்டி வந்து நம்ம பயங்கர டீப் ஃபோக்கஸ்ல இருப்போம் பார்த்தீங்களா, எதை பத்தி சிந்தனை இருக்கா, பேசுறது மட்டும்தான் நம்ம காதுல விழும். அர்ஜுனனுக்கு அந்த குருவியோட கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ்ட் ஆகும். அது காமா வேவ்ஸ் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. காமா வேவ்ஸ் எதுக்கு வந்து நம்ம வந்து ட்விகிள் பண்றோம், அதாவது ட்ரிகர் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபோக்கஸிங் பவர் அண்ட் ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதனால தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 100 ஹெர்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். பீட்டா வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட் தான், பட் நாட் ஹை கான்ஷியஸ் லைக் காமா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் வில் இட் 12லேருந்து 30 ஹெர்ட்ஸில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா திங்கிங் கெப்பாசிட்டி அண்ட் மெமரி. ஓகேங்களா? ஸோ என்ன வந்து நாம எந்த விஷயத்துல ஹை ஃபோக்கஸ்டா இருக்கோமோ அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரகிச்சிக்க பார்க்கணும். அந்த கிராஸ்பிங் பவர் நமக்கு வந்து நம்ம டைலமாஸ் இருக்கும், அப்படியே வேவரிங்கான மைண்ட் இருக்கும். அந்த வேவரிங் மைண்டை வந்து கிண்டில் அவுட் பண்றதுக்காக இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் அல்ஸ் அலாட். பீட்டா வேவ்ஸ் நமக்குள்ள ஒர்க் ஆகுது, ஆனா நம்ம எடுத்து நம்ம இது பண்றதுல சில சமயம் நம்ம வந்து கை கட்டுற தூரத்துல தான் காப்பி டம்ளர் இருக்கும், ஆனா எடுக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு நம்ம யாரையாவது கூப்பிட்டு எடுக்க வைப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற சக்திகளையும் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அதனால இந்த பீட்டா வேவ்ஸை ட்ரிகர் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் இஸ் அபவுட் திங்கிங் கெப்பாசிட்டி. கண்டது போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காம அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைண்டா இது பண்றது, அதுக்கப்புறம் எது தேவையோ அதை மட்டும் வந்து மெமரியா வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. அடுத்து ஆல்ஃபா வேவ்ஸ். ஆல்ஃபா வேவ்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ பயங்கரமா உழைச்சி கழிச்சிட்டீங்க, வீக்கெண்ட்ல வந்து ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்க போகணும் அப்படிங்கும்போது யூ வில் பி சூசிங் சம்திங் ரைட். ஸோ ரெசார்ட்டுக்கு போகிறோம், இது பண்ணோம் அப்படின்னா அப்படி கால் நீட்டிக்கிட்டு விட்டத்தை பாட்டு படுக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. ரிலாக்ஸ் மோட், கம்ஃபர்ட்னஸ், ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்னஸ்லேருந்து ரிலாக்ஸ் மோட், ரிலாக்ஸ் மோட்லேருந்து ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து ஒரு ஒரு ரீசார்ஜிங்லேருந்து ஆரோக்கியம், ஆரோக்கியத்துலேருந்து எனர்ஜி, எனர்ஜிலேருந்து திருப்பி இப்படிதான் அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? மென்டல் ஹெல்த் வந்து சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த காம் அண்ட் ரிலாக்ஸ் மோட் நமக்கு அவசியம் தேவை ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஆனால் நம்ம நிறைய நேரம் ரிலாக்ஸ் மோட்ல தான் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ரிலாக்ஸ் மோடை நான் சொல்றேன். நான் சொல்ற ரிலாக்ஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு அந்த ஃபீல் ஆழ் மனசுலேருந்து வரும்.
மனசு புத்தியும் ஒருங்கிணைந்து. ஓகேவா? கீதால கூட, பகவத்கீதையில கூட அது இருக்கு. ஸோ அதை வந்து ஒருங்கிணைணும். ஒருங்கிணைற அந்த ரிலாக்ஸ்டு மோட், அது ஒரு அந்த கம்ஃபர்ட்னஸ் நமக்கு கிடைக்கும் போது தான் அது வந்து ஒர்க் த்ரூ ஆகும். ஸோ அந்த ரிலாக்ஸ் மோட், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த காம் ரிலாக்ஸ்டு மோட், அந்த ஸ்டேட்டுக்கு போறதுக்கு இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் டெக்னிக். வளைச்சு 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 அப்படியே ஃபோன் பேசி அதுக்கப்புறம் டைப் பண்ணி அப்படியே கழிச்சு போயிட்டேன். அப்படி நான் அப்படியே படுத்தா அந்த தூக்கம் வர மாட்டேங்குது, டென்ஷனாக இருக்குது, அதே திங்கிங்காக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் இது பண்ணும். ஆல்ஃபா வேவ்ஸ் பொறுத்தவரை நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற மாதிரி, மழை பெய்யுற மாதிரி, ட்ரெயினில் ஓடுற மாதிரி, இந்த மாதிரியான சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த 8 to 12 ஹெர்ட்ஸில் தான் அது இருக்கும். அது நீங்கள் போகும்போது நல்லா அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இயற்கையோடு இணைஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆஸ் உங்கள் கட்டில் வந்து அமேசான் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் போகிறது தான் தீட்டா. தீட்டா பொறுத்த வரைக்கும் வந்து யோகி நிலை, அதாவது சப்கான்ஷியஸ் ட்ரிகரிங். சப்கான்ஷியஸ் ட்ரிகரிங்னா ஆழ்நிலை மனசுக்கு வந்து டிராவல் ஆகிறதுக்கு போடுற வேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆழ்நிலை வந்து டிராவல் ஆகிறதுக்கு போடுற அந்த வேவ். ஸோ இந்த ஆழ்நிலை வந்து ஒர்க் ஆகுறது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சியஸ்னஸ்லேருந்து அப்படியே மெல்லமாக ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி அது வந்து வேற ஒரு ஒர்க் அவுட். இப்படி தான் ஒர்க் ஆகும் வேவ்ஸ். அங்கேருந்து என்ன சொல்றது, பீட்டாலேருந்து ஆல்ஃபா போய் ஆல்ஃபாலேருந்து தீட்டாக்கு வந்து ட்ராவல் ஆகும். அதனால தான் அந்த 4 to 8 ஹெர்ட்ஸ் மெல்லமாக உங்களோட கான்சியஸ்னஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து அப்படியே வந்து கால சூழலெல்லாம் தாண்டி ஒரு வேற மாதிரி ஒரு ஐக்கிய நிலைக்கு நீங்கள் போகிறது தான் தீட்டா வேவ்ஸ். அதில் நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் ஆகலை, கான்ஷியஸாகவும் இல்லை, ஒரு சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களோட கண் இமைகள் நகராது, உங்களோட உடம்பு நகராது. ஒரு ரிலாக்ஸ்டு மோடு, எல்லாம் உடம்பு காலிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகி அப்படியே ஆனந்தமாக ஏதோ ஒரு ஃபீலில் இருப்பீங்க. பட் எதுவும் திங்கும் பண்ண மாட்டீங்க. அப்படியே பிளாங்காக இருக்கும். அதுதான் வந்து சப்கான்ஷியஸ் ட்ரிகரிங். அது கொடுக்கறது இந்த தீட்டா வேவ்ஸ். டெல்டா வேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங் பட், சில பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலாக்ஸ் பண்ணாலும் தூக்கம் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு அலைக்கழிப்புல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அலைக்கழிப்புல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அலைக்கழிப்பு வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும், ஒரு ஆங்ஸைட்டியை கொடுக்கும். சில பேருக்கு வந்து எபிலெப்சி கைண்ட் ஆஃப் டிசீசஸ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஏன் ஹார்ட் டிசீசஸ் கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது காரணம் என்ன அப்படின்னா, சரியா தூங்குறீங்களா, ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, சரி நம்ம சாப்பிட்றது கரெக்டாகவே இருந்தாலும் சரியா தூங்குறோமா, நிம்மதியான உறக்கம் இருக்கா, அன்இவன் ஸ்லீப்பிங் இருக்கா, ஸ்லீப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே தனியாக இதுக்காக வேலை செய்வாங்க. எவ்வளோ கொரட்டை விடுறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு வந்து கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தூங்குறீங்க, அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு எப்போ போகிறீங்க, இதெல்லாம். ஸோ ஆழ்நிலை தூக்கங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பெரிய விஷயம், தங்கம் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த ஆழ்நிலை தூக்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு இந்த டெல்டா வேவ்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் சப்கான்ஷியஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி. ஆனால் நம்ம சப்கான்ஷியஸில் கனெக்ட் ஆகிருக்கோமா இல்லையா நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தோம்னா நாம வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கணக்கு வாத்தியார் வந்து நம்ம கண்ணுக்கு வருவார், வந்துட்டு போயிடுவார். ஓகேங்களா? ஸோ அதான் ஆழ்நிலை தூக்கம். எதை பற்றியும் யோசிக்காம நான் தூங்கினேன்டா ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க. அந்த ஆழ்நிலை தூக்கத்தை கொடுக்கறது தான் இந்த டெல்டா வேவ்ஸ். ஸோ இந்த டெல்டா வேவ்ஸ் சில சமயம் நமக்கு வந்து சரியா ஒர்க் த்ரூ ஆகாமல் அவர் ஆழ்நிலை தூக்கத்தில் இருந்தாருன்னா அந்த வேவ்ஸை வந்து எழுப்பி நம்ம கொண்டு வர்றதுக்கு வி ஹாவ் சர்டன் சோஷியல் மீடியா வீடியோஸ் வேர் இட் வில் கிண்டில் த டெல்டா வேவ்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டீப் ஸ்லீப் கிரைட்டீரியா போடுங்க. டீப் ஸ்லீப் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால தீட்டா வேவ்ஸோ இல்லை பீட்டா வேவ்ஸையோ இல்லை காமா வேவ்ஸையோ இல்லை ஆல்ஃபா வேவ்ஸையோ அனுபவிக்க முடியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல உறக்கமும் நல்ல உணவும் இருந்தால் தான் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டாவும் இதுவாகவும் சொல்கிறது இப்படி தான். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்மளால மற்ற விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும்னு சொல்கிறது டெல்டாலேருந்து தான் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த 5 வேவ்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ டெல்டா பொறுத்த வரைக்கும் டீப் ஐடியல் ஸ்டேட் இன் அன் அன்கான்ஷியஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஆல்ஃபா ஒரு ரிலாக்ஸ்டு கான்ஷியஸ் ஸ்டேட். கான்ஷியஸாக தான் இருக்கும் ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் இல்லைன்ற மாதிரி ஆல்ஃபா. தீட்டா பொறுத்த வரைக்கும் சப்கான்ஷியஸ் ஸ்டேட். என்னன்னா கான்ஷியஸே கிடையாது, அதே சமயம் நீங்கள் அன்கான்ஷியஸாகவும் இல்லை. யூ ஆர் இன் அ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹோல்டிங் யுவர் செல்ஃப் வித்தவுட் நோயிங். அதுதான் வந்து தீட்டா. பீட்டா பொறுத்த வரைக்கும் கான்ஷியஸ் ஸ்டேட். கான்ஷியஸ் ஸ்டேட்னா கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ்ட் இல்லை, கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, பேஷன்ஸாக இருக்கிற ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட். காமா
நீங்க என்ன பேஷன்ஸா இருந்து அமைதியா இருந்து நீங்க உள்வாங்கிக்கிற ஒரு விஷயத்த வந்து கரெக்டா வந்து எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் அவுட் பண்றதுக்கு ட்ரிகர் ஆகிற ஒரு டேஸ். ஸோ இதை வந்து பேசிக்கா இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுதான் செக்மெண்ட் ஒன்ல நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயங்கள். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி ஒர்க் பண்ணணும், ஓகே, இதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நாம அடுத்த செக்மெண்ட்ல நாம பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கம் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் இன் பை ஆல் மீன்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.